நட்ட நடு ஜாமம். ஒரு கிராமமே அமைதியா இருக்கு. இந்த பறவைகள், பூச்சிகள், காத்துல அசையிற அந்த மரத்தோட இலைகளோட சத்தத்த தவிர, அங்க வேற எந்த சத்தமும் இல்லைங்க. சரியா 1 மணி இருக்கும். அப்பதான் உள்ள வராங்க ஒரு கும்பல். இந்த கும்பலால நம்ம கிராமமே இப்ப அதிரப் போகுதுன்னு அந்த மக்கள் கொஞ்சம் கூட நெனச்சிருக்க மாட்டாங்க. அந்த 7 பேர் கொண்ட கும்பல் உள்ள வராங்க. அதுவரைக்கும் அமைதியா இருந்த அந்த இடத்துல முதல்ல சத்தம் விடுது அங்க இருக்கிற திருநாய்கள் எல்லாமே. அந்த 7 பேர் கொண்ட கும்பல் 4 திசைக்கும் பிரியிறாங்க. பிரிஞ்சு ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி போயி குடுகுடுப்பை எடுத்து குறி சொல்றேங்கிற பேர்ல கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஓம் காளி, ஜெய் காளி, சுடுகாட்டு காளி, எல்லக்காளி, எல்லக்கருப்பா, இந்த வீட்டில் ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது, இந்த வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது, அதை நான் நாளைக்கு சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன், உங்களுக்கு நேரில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வீட்லையும் போய் கதவை தட்டி அந்த குரல்கள் கேட்குது. இப்படி ஒரு கொலை நடுங்கிற இரவா மாறிச்சு அந்த செம்மாணி செட்டிபாளையங்கிற கிராமம். ஆமாங்க, அன்னூர் தாலுக்காவுக்கு உட்பட்டது தான் இந்த செம்மாணி செட்டிபாளையம். இந்த கிராமத்தில் நடந்த இந்த சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். அன்னூர் தாலுக்கா செம்மாணி செட்டிபாளையம் கிராமத்தில் இப்போ ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான் இது. இரவு நேரங்களில் குறி சொல்றதுக்குன்ட்டு ஒரு 7 பேர் கொண்ட கும்பல் உள்ளே போயிருக்கிறாங்க. அதில் பெண்களும் இருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க உள்ளே போய் ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் போய் குறி சொல்கிறங்கிற பேரில் இந்த மாதிரிலாம் சம்பவங்களில் ஈடுபட்டதோடு மட்டும் இல்லாமல், அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு சொல்லி வச்ச மாதிரி அவங்க எந்தெந்த வீடுகள்லாம் போய் தட்டி இந்த மாதிரிலாம் சொன்னாங்களோ, அந்த வீடுகளுக்கெல்லாம் ஒரு 10 மணி அளவில் போகிறாங்க. போய் ஆண்கள் இல்லாத வீடாக இருந்தால், உங்களுடைய பையனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்க போகுது, இன்னி கொஞ்ச நாளில் அவருடைய உயிருக்கே ஆபத்து இருக்குது. இதே இல்லத்தரசிகளாக இருக்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய தாலிக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது, உங்கள் கணவருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் இன்னி கொஞ்ச நாளில், இதுக்கெல்லாம் நான் பரிகாரம் பண்ணுறேன், இது உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஏதாவது ஆகப்போகுது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய கட்டுக்கதைகளை அள்ளி விட்டுருக்குறாங்க. வெளியே நின்றுட்டு இருந்தாங்க கோடைக்காரங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் உள்ள வந்தாங்க. வந்துட்டு அந்த தகடு மாதிரி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் காசு 6,000 ரூபாய் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 6,000 ரூபாய் உங்ககிட்ட இல்ல, உங்ககிட்ட இருக்கிறது 3,000 ரூபாய் தான் அவங்களே சொல்றாங்க. அப்புறம் இருக்கிறது காசு எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி கணவர் இறந்துருவாங்க, அவங்களுக்கு ஏதோ ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படி இருக்கிற காசு எடுத்து வச்சு பயத்துல கொடுத்துட்டேங்க. அதுக்கு ஒரு கோழி சேவல் கேட்டிருந்தாங்க, கோழி இது கொடுத்துட்டேங்க. நம்ம ஊர் பெண்களுடைய பாசத்தை பற்றி தான் சொல்லவே வேண்டாமே. தனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட விட்டுருவாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாவே உடனே என்ன ஏது இதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு உடனே அது வரைக்கும் மற்ற விஷயத்துக்கெல்லாம் வந்து வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் கலந்து ஆலோசிப்பாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று அப்படின்னா இவங்க என்ன வேணாலும் முடிவு எடுக்கிறதுக்கு துணிஞ்சிடுறாங்க. அந்த மாதிரியான ஒரு பயத்தை தான் இந்த மாதிரியான ஏமாற்று பேர் வழிகள் வந்து அவங்களுடைய பலமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. 5ஆம் தேதி இரவு 2:30 மணி அளவில், சரிங்களா, புடிக்க வச்சுட்டுங்க. ஒவ்வொரு வீதியாக அவங்க பிளானெல்லாம் ஒரு டீமாக ஒரு 7 பேர் ஒரு கும்பலாக வந்தாங்க. அவனுக்கு பிளானிங்கே எப்படின்னா ஒவ்வொரு வீதியாக கிழக்கு மேற்கு வடக்கு அப்படின்ட்டு அழகாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு டீம் ஒர்க் மாதிரி செயல்பட்டாங்க. அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, எங்கள் ஊர் பொதுமக்களிடையே ஒரு ஆசையை வார்த்தை கூறி பயமுறுத்தி அவங்களோட நகை
பொன் பொருள் எது கிடைக்குதோ அதை வாங்கிக்கிட்டாங்க. கரெக்டாக முக்கியமாக வந்து ஆண்கள் வேலைக்கு போனதுக்கப்புறம் வந்து யாராவது வீக்கான லேடிஸோ வயசாக இருக்கிறாங்களோ குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவசர அவசரமாக கிளம்புவாங்களே அந்த மாதிரி வீட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்து குறி சொல்கிற மாதிரி வந்து அவங்ககிட்ட போய் அணுகி இந்த மாதிரி வந்து உங்கள் கணவர் வந்து வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் உசோட வர மாட்டார், இல்லை உங்கள் குழந்தைங்க வந்து உங்கள்கிட்ட பேசவே மாட்டாங்க, உங்களை மறந்துடுவாங்க, கணவர் இறந்ததுக்கப்புறம் குழந்தைங்க உங்கள்கிட்ட பேசவே மாட்டாங்க மறந்துடும் சொல்லி அவங்க மனதளவு தாக்கியிருக்காங்க. அப்போ என்ன பண்ண முடியும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க மைண்ட் என்னடா நம்ம வீட்டுக்கு இறந்தவரன்ட்டு ரொம்ப பாசமான பெண்கள் நம்ம நாட்டு பெண்கள் எல்லாம். அப்படி இருக்கும்போது பயந்துட்டு இது என்ன பரிகாரம்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க நீங்கள் வந்து 6000 பணம் கொடுங்க, இல்லை 5000 பணம் கொடுங்க, இல்லை எங்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைங்களுக்கு நீங்கள் ஜிபே பண்ணுங்க, ஃபோன் நம்பர் தவிர ஜிபே பண்ணுங்க, நான் அதுக்கு உண்டான மந்திரம்லாம் பண்ணிடுறோம், நாங்கள் மந்திரம் போடும்போது நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணால் பழிக்காது, இல்லைப்பா என் கையில் காசும் இல்லை ஃபோனில் பணம் இல்லைன்னா சரி எங்கள் கம்மல் இருக்கிற கம்மலோ கழுத்துல செயினை கொடுங்க, அது அல்லக்காது வேண்டாம், மெயின் கம்மல் தான் வேணும், தகுடு வைக்கிறதா சொல்கிறாங்க, உப்பு போடுறதா சொல்கிறாங்க, அதெல்லாம் இந்த நவீன காலத்தில் எந்த அளவுக்கு உண்மையும் தெரியல. வீட்டுக்காரரும் நாங்களாம் சாப்பிட்டு இருந்தோம் நைட்டு. இல்லை காலையில். சரி. அப்புறம் மந்தா அப்புறம் யாரோ சத்தம் போடுறாங்க கேட்டு தட்டுறாங்க போய் பாருங்கன்னு. அப்புறம் இது கேட்டு கூட்டவே இருந்தோம் வாசப்படியிலேயே நின்றுட்டு ஏனப்பான்னு ராத்திரி உங்களுக்கு புடப்புடக்க அடிச்சுட்டு வந்தேன், உங்களுக்கு சொல்லறதுக்கு வந்துக்கிறேன்னு. என்ன சொல்கிறீன்னு கேட்டேன். உங்கள் உடுப்பத்தில் உங்கள் மக்க பிழைக்கெல்லாம் நல்லே, நீங்கள் அதுக்கு பரிகாரம் பண்ண ஒன்றுமண்ணா. சரி, என்ன பரிகாரம் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா, ஒவ்வொருத்தங்க வீட்லயும் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நாங்க நைட்டெல்லாம் சுடுகாட்டுல தான் தங்கியிருந்தோம். உங்கள்ட்ட வந்து இந்த தகவல சொல்றதுக்கு வேண்டி தான் வந்தோம். உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. உங்க கணவருக்கு ஆபத்து இருக்கு. உங்க மகனுக்கு ஆபத்து இருக்குது. உங்க வீட்ல இருக்கிறவங்கள உயிருக்கு ஆபத்து இருக்கு. இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்கு அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம, ஒருவேள அவங்களுடைய கண்ணுல இல்ல நான் நம்பலைங்க, போலாம் அப்படின்னா அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறாங்க. சதுரங்க வேட்டையில அந்த ஹீரோ சொல்லுவாரு, அவங்க கண்ணுல நான் ஜோதிய பார்த்துட்டேன். ஏமாறக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி, அந்த ஒருத்தவங்க கண்ணுல பயத்த பார்த்துட்டாங்க அப்படின்னா, உடனே அவங்க மறைச்சு வச்சிருக்கிற அந்த பையிலிருந்து ஒரு மண்டை ஓட்ட எடுத்து, உங்ககிட்ட இருக்கிற நகைய குடுங்க. சின்ன சின்ன நகையாகாது. நெறைய கம்மல், செயினு, மோதிரம் இந்த மாரி குடுங்க. அத இந்த மண்டை ஓட்டுக்குள்ள வச்சு தான் பரிகார பூஜை பண்ணணும். மண்டையோடு எலும்பு, கை எலும்பு, கால் எலும்பு அந்த மாதிரிலாம் காட்டினாங்க. அதுக்குள்ள நகையை வைக்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்து இதெல்லாம் பண்ணினா தான் உங்களுக்கு வந்து உங்க புருஷன் பொழைப்பான், உங்க பையன் பொழைப்பான் அப்படின்னு ஒரு பயத்தை உண்டு பண்ணி எங்க மக்களை வந்து ஏமாத்தி பணம் பறிச்சிருக்காங்க. இந்த பூஜை பண்றப்போ நீங்க வீடியோவோ, இல்ல என்ன ஃபோட்டோவோ எடுக்கக்கூடாது. ஏன்னா, பூஜை பலிக்காது. இப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில மாந்திரிக வேலைகளை பண்றாங்க. என்னன்னா இந்த கழுத்தில் இருக்கிற தாலி எடுத்து கொடுங்க, அப்பதான் உங்க கணவர் உயிரோட வாழ முடியும், அதை எடுத்து மண்டையோட்டுக்குள்ள வச்சா தான் உயிரோடு இருப்பாரு அப்படின்னு சொல்லும் போது பயத்துல எது வேணாலும் செய்ய தயாராயிட்டாங்க. நாங்க அது கல்றதுக்கு விடல, பட் அது தயாரா இருக்கும் போது அதை தடுக்காட்டிட்டோம். இது மட்டும் இல்லைங்க. ஒருவேளை அவங்க கழுத்துல, காதுல எதுவும் தங்க மாரி இல்ல அப்படின்னா, ரூ. 10,000 பணம் குடுங்க. ரூ. 5,000 பணம் குடுங்க. அவங்க இல்லைங்க நாங்களே வேலைக்கு போறவங்க, எங்கள்ட்ட அந்த அளவுக்கு இல்ல அப்படின்ட்டு அவங்கள்ட்ட இருக்கிறத குடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி அவங்க பேக்குள்ள வச்சிருந்த ஒரு பாக்கெட் உப்பு எடுத்து அவங்களோட வீட்டு முன்னாடி கொட்டி, அது மேல எலுமிச்சம்பழத்த நிக்க வச்சுடுறாங்க. இத பார்த்து பயத்துல இருக்கிறவங்களுக்கு மேலும் ஒரு பயம் வந்துருது. வாசப்படியில் வந்து உப்பு வச்சா, உப்பு வச்சு அதுக்கு மேலே எலிச்சு கை வச்சா. அப்புறம் இது என்னங்காட்டி 6000 ரூபாய் கொடுங்கண்ணா. 6000 எல்லாம் கொடுக்க முடியாதப்பா, நாங்கெல்லாம் பாடுபட்டுங்கிறவங்க 200 கொடுக்குறேன் வந்ததுக்காக அப்படின்னு. 200 எல்லாம் ஆகாது, 500நாலும் கொடுக்கணும்னு. அவங்க பயந்து, ஐயோ சாமி எங்கள்ட்ட இவ்வளோ காசு இல்ல. ஏதோ எங்கள்ட்ட 1000, 2000 தான் இருக்கு. இத வச்சு ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னோனே, 1000, 2000 வாங்கிட்டு, நீங்க இப்போ வரைக்கும் அத தாண்டி வரக்கூடாது. உள்ளேயே இருங்க. நான் போனதுக்கப்புறம் அந்த உப்ப கரைச்சுட்டு, எலுமிச்சம்பழத்த தூக்கி கிழக்கு வீசிருங்க. அதுவரைக்கும் வெளிய வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிர்றாங்க. யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு மக்களுடைய பயத்த அவங்களுடைய லாபத்துக்கு யூஸ் பண்றாங்கன்னு. இது ஒரு பக்கம். இன்னொன்னு, என்கிட்ட நகை இல்லைங்க, கையில காசே இல்ல அப்படின்னா, என்கிட்ட ஜிபே இருக்குதுங்க. நீங்க ஜிபேலயே பணம் அனுப்புங்க. ஜக்கம்மா சொல்றா, ஜெய்காளி சொல்றா,
சுடுகாட்டுக்காளி சொல்றா அப்படின்னு தன்னுடைய மொபைல் ஃபோன்ல ஒருத்தவங்களுடைய பணத்த வாங்கியும் பரிகார பூஜை பண்ணியிருக்கிறாங்க. சார் பணம் போடாம ஜிபே மூலியமாவும் கூட பணம் வாங்கியிருக்கிறாங்க. இதான் இன்டர்நெட் உலகத்துல நாங்க எப்படி வேலை செஞ்சுக்கிறாங்கன்னு பாருங்க. திருடனும் கூட இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, ஜிபே மூலமா அட்லீஸ்ட் நீங்க ஜிபே மூலமா கூட பணத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி மக்களை ஏமாற்றி கொள்ளையடிச்சிருக்காங்க. கடைசியா என்னதான் நடந்துச்சு இல்லையா? தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும். அந்த ஊர்ல சிசிடிவி கேமரா இருந்திருக்கு. அப்ப அங்க இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து நைட்டே இருந்துட்டு, "டேய் யார்றா இங்கே சத்தம் வருது? உங்க வீட்டுக்கிட்டயும் சத்தம் வருதான்னு?" கேட்டு அவங்க அப்பவே WhatsAppல பேசியிருந்திருக்கிறாங்க. சரி பார்ப்போம் காலையில வராங்களா அப்படின்னு. ஸோ காலையிலயும் இந்த மாரி வர்றப்போ, உடனே அங்க இருக்கிற பசங்கள்லாம், "டேய் இங்க வந்திருக்காங்க, அங்க வந்திருக்காங்களான்னு?" கேட்டு அவங்க வர்றத உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. சார் 7 பேர்த்து எப்படி பிடிச்சுன்னா, வாட்ஸ்அப் மூலியமா ஒரு எஸ்எம்சிங்கிற ஒரு குரூப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதுல ஒரு நண்பர் தகவல் போடுறாரு. அந்த தகவலை பார்த்தோன்னே இங்க இருக்கிற சப்போஸ் ஒரு 9 மணி வரைக்கும் அந்த வேலைக்கு போகாம ஒரு சொந்த பிசினஸ் பண்றவங்க, இல்லைன்னா ஒரு 10 மணிக்கு 12 மணிக்கு வேலைக்கு போறவங்க எல்லாம் இருந்தோம். அப்ப அந்த மாதிரி டைம்ல நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வாட்ஸ்அப் குரூப்பை பார்த்தோன்னே அலர்ட் ஆயிட்டோம். அலர்ட் ஆனோம் நாங்களும் ஒரு 10 பசங்க பிரிஞ்சு அந்த முதல்ல சொல்லுங்க, ஒரு பெரியவர் சொன்னாங்க இல்லையா, ஒரு 500 ரூபா வாங்கினாங்க அப்படின்ட்டு, அதை பார்த்தோன்னே அந்த தகவலை பதிவிட்டோம். இந்த மாதிரி வந்து அந்த ஐயா வீட்டுல குறி சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஏமாத்தி குறி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தகவல் பரவணுன்னே அங்கங்க அந்தந்த ஏரியாவில் பசங்க அங்கங்க பார்த்துருக்குறாங்க. இந்த மாதிரி குறி சொல்றதை பார்த்தோன்னே ஒரு பையனை பிடிச்சி கேட்கும் போதும் எங்க ஊருக்குள்ள நாலா பக்கமும் இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே மிரட்டணுன்னே ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே பிடிச்சிட்டோம். யார் யார் வீட்ல என்னென்னலாம் பொய் சொல்லி, என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல சேகரிச்சுட்டு, அந்த நகைய வாங்கிட்டு அவங்க திரும்புறதுக்குள்ள இவங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணி நடந்து போற தகவல்லாம் கேட்டோனே, அங்க இருக்கிற ஒரு 2 பேத்த மடக்கி பிடிக்கிறாங்க. மடக்கி பிடிச்சுட்டு லாவகமா அவங்கள்ட்ட பேசுறாங்க. "ஏன் இப்படி பண்றீங்க? ஊருக்குள்ள இதெல்லாம் வராதீங்க. உங்க ஆளுகள வர சொல்லி தயவு செஞ்சு கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு வர வச்சு, அப்புறம் லாக் பண்றாங்க. அப்படியெல்லாம் வராதீங்க நீ. எல்லாருமே பயந்துக்கிறாங்கல்ல. சரி. இப்போ நீங்கள் நைட்டு வந்திருக்கீங்க, என்ன? இப்போ காலையிலையும் சுற்றிட்டு இருக்கீங்க. எல்லாம் வேற என்னமோ நினச்சிக்கிறாங்க. அவரும் உங்க சித்தப்பா சித்தப்பா 2 பேரும் தான் இப்போ சொல்கிறீங்க குறியில. நைட் நம்ம வந்து சொல்லிட்டோம். அப்புறம் காலையில் போயிட்டார் அவரு. ஆமாங்க. எங்கே குடியிருக்கிறீங்க? நம்ம கோயில்பாளையம். 15 வயசு பையன்லாம் இதுல குறி சொல்லியிருக்கிறது தான் ஆச்சரியமான ஒரு ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் சின்ன சின்ன பசங்க தாங்க. ஒரே ஒரு ஆள் தான் பெரிய ஆளு, மற்ற எல்லாமே சின்ன சின்ன பசங்க. 18, 19 வயசு, 20 வயசு பசங்க. முக்கியமா பெண்கள் வந்திருந்தாங்க, கை குழந்தையோட 1.5 வருஷம் குழந்தைய தூக்கிட்டு பெண்கள் வந்திருந்தாங்க அவங்க குரூப்ல. ஆமா, அந்த கேங்ல. அப்புறம் ஒரு கட்டத்துல காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி, அவங்க கொண்டு வந்த உடைமைகள், பைக்கு அது எல்லாத்தையும் ஏத்திட்டு போய் அவங்கள போலீஸ் ஸ்டேஷன்லயே ஒப்படைச்சிடுறாங்க. போலீஸாரோட முதற்கட்ட விசாரணையின் அடிப்படையில அவங்களுடைய கைது செய்யப்பட்ட அவங்களுடைய பெயர் சுதன், சிம்பு, வல்லரசு, தனுஷ்கோடி, பிரபு, மணிகண்டன் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இவங்க எல்லாமே வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னும், இவங்க திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவங்கன்னும் தெரிய வந்திருக்கு. இவங்க உண்மையாலுமே இந்த குறி சொல்ற சமூகத்தை சேர்ந்தவங்கன்னும் சொல்றாங்க. பொதுவா வந்து குறி சொல்றவங்க வந்து பரிகார பூஜைக்காக ஆடு, கோழி, கொஞ்சம் காசு இந்த மாரி தான் கேட்டு பரிகார பூஜை செய்யறது வழக்கம். ஆனா இவங்க வந்து தங்கம் குடுங்க, இந்த மண்டையோட்டுக்குள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணதுலனால தான் இவங்க வந்து மாட்டியிருக்கிறதா போலீஸார் சொல்றாங்க. மேலும் இவங்கள பத்தி விசாரணைகள் நடந்துட்டு இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. முதல் கட்ட தகவல் அவங்க மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. மேற்கொண்டு அவங்களை வந்து போலீஸ் கஸ்டடியில ரிமாண்டில் வச்சிருக்காங்க. இப்போ அன்னூர்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இதை நாங்க கேப்சர் பண்ணி பிடிச்சிருக்கோம். இந்த சம்பவத்து மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கையில இருக்கக்கூடிய பணத்த அபகரிக்கிறதுக்கு மோசடி கும்பல் என்னென்ன ஆன்லைன் மூலியமாவோ ஏதேதோ வகையில யுக்திகள கையாளுவாங்க. ஆனா, இன்னமும் நம்மளுடைய பயத்த அவங்களுடைய பலமா யூஸ் பண்ணி பணம் புடுங்குற சம்பவம் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இவங்களும் ஒரு சாட்சியா சொல்லலாம். அது மட்டும் இல்லாம, நம்ம குடியிருக்கிற பகுதிக்குள்ள முகம் தெரியாத மக்கள் யாரா வந்திருக்காங்களா? அவங்க யாரு? என்னன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். இதுல இன்னொரு கூர்ந்து கவனிக்கணும் என்னன்னா, இவங்க நைட்டு மட்டும் வந்துட்டு அடுத்த நாள் காலையில வந்திருக்க மாட்டாங்க. ஒரு வீட்ல யார் இருக்காங்க, யார் இல்ல, அவங்க இப்ப இருக்காங்களா, இல்லையாங்கிற அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த அந்த ஊர வந்து நோட்டமிட்டுட்டு தான் போயிருக்கணும்.
அதனால் சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.